சரி, ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரலும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வில்லாஸாக இருக்கட்டும், கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் பிளாட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இந்த ஏரியாவில் வந்து பூமிங்கில் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ரெண்டல் டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஹை. ஐடி அண்டு இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாயீஸ் வந்து இங்கே இருக்கிறதுனால ஸோ அதிகமான டிமாண்ட் வந்து ரெண்டலுக்கு இருக்கும். அதனால் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சேஃபர் சைடாக அப்படின்னா கம்பல்சரி சேஃபர் சைடு. ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ரோடோட சைஸ் எக்ஸ்டென்ஷன் வந்து வர்றதுனால, ஸோ க்ரீன்ஃபீல்டு வந்து அங்கே வர்றதுனால லெஸ் தென் 3 ஹவர்ஸ்க்குள்ளே பெங்களூர் போகணும் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ சிட்டியோட டெவலப்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, நார்த் சென்னையிலேருந்து சவுத் சென்னைக்கு போகிற மாதிரி தான் பெங்களூருக்கு சென்னையிலேருந்து போக முடியும் அப்படின்னா, ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன், பிஸ்னஸ்ஸு, இந்த டேர்ம்ஸ் எல்லாமே இந்த ரோடை பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் ஆயிரும். அப்படி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இடம் வச்சிருக்கிறோம், நம்மளோட இன்கம் அண்ட் டிமாண்ட் எந்த அளவுக்கு ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு பாருங்க. ஸோ அந்த இடத்தோட காஸ்ட் வந்து எந்த அளவு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத பாருங்க. மெட்ரோ ஃபேஸ் 2 எக்ஸ்டென்ஷன் வந்து எங்க அப்படின்னா ஸ்டில் ஃபியூச்சர் ஸ்டேஜில் ஸ்ரீபெரும்புதூர் வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இதோட ஃபைனல் வெர்டிக்ட் என்ன அப்படின்னா, ஸோ கம்பல்சரி இண்டஸ்ட்ரி ஏரியா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஒரு எம்ப்ளாயி ட்ரிவனாக இருக்கும். அது போக லாங் டைம் யூசர் நான் அப்படின்னா கம்பல்சரி இங்கே இடம் வாங்குறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல் அண்டு சேஃபாக இருக்கும்.